ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு முயல் கதை. புத்தி வந்தது. எப்படி வந்தது? ஒரு காட்டில் நிறைய முயல் ஒன்றிச்சு வாழ்ந்துருந்து, ஒட்டுக்கா வாழ்ந்திருந்தோடனே அந்த முயல்கள் ஒன்று குட்டி, ஒன்று பெருசு, ஒன்று வயசானது, அப்படிலாம் நிறைய இருக்கும் இல்லையா, ஒரு கூட்டமாக. அப்படி இருக்கும்போது மற்ற மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, டெய்லி முயல்களை வேட்டையாடிடும். கிடைச்சதை எடுத்து கடிச்சு கொன்று சாப்பிட்டுட்டு போயிடும். இப்படி இருக்கும்போது ரொம்ப வருத்தம் எல்லா முயலும். சில ஆனையெல்லாம் வரும்பொழுது ஆனையோட கால் கடியில் குட்டி முயல்லாம் போய் சிக்கி செத்து போயிடுது. இதெல்லாம் பார்த்து எல்லா முயலுக்கும் ரொம்ப வருத்தம். எல்லாமே நைட் ஆனோன்னா ஒரு இடத்துல கூடி ஒரு மீட்டிங் போட்டு இந்த வயசான முயல்கிட்ட கேட்டுது, என்ன பண்ணலாம், ரொம்ப நம்மளோட குட்டிகள் எல்லாம் போகுது, கூட பிறந்த முயல்கள் எல்லாம் சாகுது, இந்த காடே ரொம்ப எல்லாரோட உயிரையும் வாங்கிட்டுருக்கு, எல்லா மிருகங்களும் நமக்கு எதிரியாக இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கு. இந்த வயசான முயல் என்ன பண்ணலாம் தெரியல, சரி வாங்க நம்ம போகலாம், ஒரு குளத்துட்ட போய் எல்லாரும் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு மற்ற முயல் எல்லாம் சொல்கிறது. இந்த வாழ்க்கையே வேண்டாம், முயலாக இருக்கும் பொழுது நம்ம யாரையும் எதிர்க்க முடியலை, நம்ம அமைதியாக இருக்கோம்னு சொல்லி தானே எல்லாரும் நம்மளை அடித்து கொன்று எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா முயலும் சேர்ந்து ஒரு குளத்துக்கிட்ட போய் குளத்துல குதிச்சு மூங்கி உயிரை விட்டுறலாம் அப்படின்னு அப்படி நினச்சி எல்லா முயலும் கூட்டமாக குளத்துக்கிட்ட, குட்டி பெருசு, அம்மா பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடுச்சு. வந்தோடனே என்னாச்சு, வந்தோடனே அந்த குளக்கரையில் அங்கங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா, தவக்களை சொல்லுவாங்க, தவளை, ஃப்ராகு. இந்த ஃப்ராகு தண்ணிக்குள்ளே குதிச்சு குதிச்சு டப்பு 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 டப்புன்னு குதிக்குது. எதனால குதிக்குது அப்படின்னா, இந்த முயல்கள் நம்மளை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயத்தினால குதிச்சு தண்ணிக்குள்ளே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்குது. அப்போது இந்த வயசான முயல் யோசனை பண்ணிட்டு, ஆமாம் இல்லையா, நம்ம கொஞ்சம் பெரியவங்க தானே, தவளையை விட நம்ம பெரியவங்க தானே, தவளையே உயிர் வாழணும், இந்த முயல்கள்கிட்ட நம்ம சிக்கக்கூடாது, முயல்கள் நம்மளை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி குதித்து உயிர் வாழுதில்ல, இப்போ நம்ம இன்னும் பெரியவங்க தானே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், உயிர் வாழ்கிறதுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், தைரியமாக இருக்கணும். என்ன தான் பண்ணுவாங்க, நம்ம குரூப்பாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாரையும் எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா முயலையும் உட்கார வச்சு பேசுது. இந்த தவக்களை பார்த்தியா, தன்னுடைய நம்மளை விட ரொம்ப சின்னது, ஆனால் என்ன பண்ணுது, அது தன்னுடைய உயிர் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே ஒவ்வொன்றா குதித்து குளக்கரையில் இருக்கிற எல்லா தவளையும் உள்ளே குதிச்சிருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, அது கூட வாழ ஆசைப்படணும்னு சொல்லி குதித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்குது. நம்ம அதை விட பெருசு தானே, நம்ம மரத்தில் ஏறலாம், இல்லை அதுகள் வரும்பொழுது எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கமாக நிற்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம், நம்ம யாருக்கும் இனிமேல் பயப்படக்கூடாது வாங்கன்னு சொன்ன இந்த வயசான முயல் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் அதோட இருப்பிடத்துக்கு போய் மானத்தில் போய் தைரியமாக வாழ பழகிட்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்தாலும் நம்ம அதெல்லாம் மீண்டு வாழ பழகணும் அப்படின்னு இந்த வயசான முயல் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து. ஓகேவா, இனி நீங்களும் குட்டீஸ் தானே, நீங்களும் எந்த மாதிரி எதிர்ப்பு வந்தாலும் அதெல்லாம் மீண்டு அதுக்கு மேலே படிப்பு தான் உங்களுக்கு இப்போ கடமை, நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணுங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, பை, ராம் ராம்.